Hi partner, Golden point 1. Calculation of gaining share and sacrificing share. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிம்பிளா பாரு. இப்போ நம்ம மூணு பேர் பார்ட்னர் ஏபிசி 3:2:1 ரேஷியோல ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணிட்டு வந்தோம். ஆனா இப்போ நமக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட், தட் இஸ் 1:1:1 பிரிச்சுருவோம் நினைக்கிறோம். That is reconstitution of firm. அப்ப நம்மளுடைய அக்ரிமெண்ட் மாறுது. ஓகே, அப்ப என்ன ஆகுது பாரு, 3/6 2/6 1/6 இருந்தது 1/3 1/3 1/3 ஆயிடுச்சு. அப்ப இதனால யாரு கெயின் பண்றா யாரு லூஸ் பண்றா, இத ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்ற பாரு. இப்ப ப்ராஃபிட் 6000 இருக்கு. அப்ப இந்த ப்ராஃபிட்ட நம்ம மூணு பேரும் ஓல்டு ரேஷியோ படி பிரிச்சோம்னா A 3000, B 2000, C 1000. இது நம்ம இப்ப ப்ராஃபிட்ட மாத்திட்டோம், ஈக்குவல் டு அப்ப நியூ ரேஷியோ படி பிரிச்சோம்னா that is 2000 2000 2000. இப்ப இதுல B க்கு மாற்றமே இல்ல, A 1000 சாக்ரிஃபைஸ் பண்றாரு, C 1000 கெயின் பண்றாரு. இதுதான். அப்ப ஒருத்தர் சாக்ரிஃபைஸ் பண்ணுவாரு, இன்னொருத்தர் கெயின் பண்ணுவாரு. சில நேரங்கள்ல ரெண்டு பேரும் சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க, ஒருத்தர் கெயின் பண்ணுவாரு. இல்லனா ரெண்டு பேரு கெயின் பண்ணுவாங்க, ஒருத்தர் மட்டும் சாக்ரிஃபைஸ் பண்ணுவாரு. எப்படி வேணாலும் வரலாம். அதையே ஃபிராக்ஷன்ல போட்டோம்னா மாறிடுது. இப்ப இதுல இருந்து ஒண்ணு பாரு, சில நேரங்கள்ல நியூ ரேஷியோ கொடுத்துருவாங்க, சாக்ரிஃபைசிங் கொடுத்துருவாங்க. அப்ப ஓல்ட் ரேஷியோ நம்மளை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இது கோல்டன் டிப் 3ல தெளிவாக சொல்லியிருக்கேன், எடுத்து பாருங்க. அப்ப அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணிக்க வேண்டியது. இப்ப இதுல பாரு, இதுல ஈஸியா போச்சு. இப்ப நியூ ரேஷியோ 1/3, இப்ப ஈக்குவலைஸ் பண்ணு 2/6. 2/6 சொல்லும்போது A க்கு மாற்றமே இல்ல, சாரி B க்கு மாற்றமே இல்ல. அதே இது A க்கு என்ன ஆகுது, that is 3/6 இருந்தது, இப்போ 2/6. அப்போ ஓல்ட் அதிகமா இருக்கு, நியூ குறைஞ்சிருச்சு. அப்ப 1/6 சாக்ரிஃபைஸ் பண்றாரு. B க்கு என்ன ஆகுது, மாற்றமே இல்ல, நோ சேஞ்ச், சாக்ரிஃபைஸும் பண்ணல கெயினும் பண்ணல. C க்கு என்ன ஆகுது, பழசு 1/6 புதுசு 2/6 கூடிருச்சு. அப்போ புதுசு அதிகமா இருக்கு, 1/6 அதிகமாகுது, that is gain to C. அப்போ A sacrifice பண்றாரு, C gain பண்றாரு. that is அத சிம்பிளா சொல்லுவோம், நியூ ஷேர் அதிகமா இருந்தா gain, ஓல்டு ஷேர் அதிகமா இருந்தா sacrifice. இவ்வளவுதான். இத வச்சுக்கிட்டு அங்க சின்ன சின்ன क्वेश्चन கேட்பாங்க. கோல்டன் டிப்ல பாரு, ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, ஐ லைக் யூ பார்ட்னர்.